ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். நேற்று நைட்டு வந்து அவதார் மூவி போய் பார்த்துட்டு வந்தோம். பார்ட் 3 சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் உங்களோட வீட்டு நியரில் எந்த தேட்டர் இருக்கோ அதை கூப்பிட்டுட்டு போய் காட்டுங்க. 3D மூவி தான், செம சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எத்தனை பூ பூத்துருக்கு பார்க்கலாம். மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோலம். எனக்கு டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கெல்லாம் சிம்பிளான கோலமாக இருக்கும். இங்கேயுமே துளசி மாடத்துக்கிட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் நம்ம தோட்டத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான செம்பருத்தி பூத்துருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்குமே சேம் அதே செம்பருத்தி. அண்ட் இங்கே ஒன்று சூப்பராக செடியில் அழகாக வந்து கிட்டத்தட்ட நம்ம கீழே வச்சு இதில் ஒரு 20 பூக்கு மேலே பூத்துச்சு. காக்காங்களுக்கு காலையிலே போட்டேன், ஆனாலும் திருப்பி வந்து இங்கே நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க. பாருங்கள், சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னங்க சார் வேணும் உங்களுக்கு? அங்கே போட்டிருக்க, போய் சாப்பிடுங்க போங்க. ஸோ உள்ளே வந்து என்ன பூ இருக்குது தெரியல, வாங்க பார்க்கலாம். இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தது, கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. பட் நேற்று இந்த சப்போட்டா செடியெல்லாம் வச்சவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து தயவுசெய்து இந்த சப்போட்டாலாம் ஈல்டுக்கு விடாதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஈல்டு வரும்போது உங்களுக்கு நல்லா காய் காய்க்கும். இப்போ இருக்குன்னு நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்து வரதில் வந்து காய் நல்லா காய்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எப்போ ஹஸ்பண்டு ட்ரிம் பண்ணுவார் தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொய்யா மரமும் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு இதுவே இல்லை, பிடிச்ச மாதிரியே இல்லை, காஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ இதையும் வந்து மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 3-4 டேஸ் வந்து இந்த துளிர் வந்து விட்டுச்சனா மாற்றிக்கலான்னு இருக்காங்க. பட் ஐ திங்க் இதுவுமே காஞ்சிச்சு பாருங்கள், பார்க்கலாம். இந்த சைடு வந்தாலே மனசு அடிச்சிக்குதுங்க. ரீசன் என்னன்னா, இவ்வளோ பெரிய இலை பார்க்கும் போதெல்லாம் இதை கட் பண்ணி அட்லீஸ்ட்டு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக உக்காந்துன்னு ஒரு பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசை. பட் அது நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். நியூ இயருக்கு ஆட்டே போட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒத்துக்கு வரான்னு தெரியல. செரி டொமேட்டோஸு வந்து நிறைய வந்து பூத்து இருக்குது. ஐ மீன் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக. இந்த சைடு எதுவுமே பூ இல்லை, அவ்வளோதான். இங்கே ஐயப்ப சுவாமி பூ வந்து விட்டுருக்கு. சிந்தாமணி பூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப